விருகம்பாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜாவுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகர் பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா பங்கேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் பிரபாகர ராஜாவுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அன்னை சத்யா நகர் பகுதி மக்கள் வெடிகளை வெடித்து வேட்பாளர் பிரபாகர ராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். எங்களுக்கு இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் நல்லது பண்ணியிருக்கிறார். 5 வருஷ காலமாகவும் அதுக்கு துணையாக இருந்த கண்ணன் கவுன்சிலர் அவர்களுக்கும் எங்களுடைய தெருவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க அந்த 5 வருஷம் இந்த ஆட்சி ஆள வேணும். திருப்பி எங்களுக்கு நல்லது நடக்கணும். அவர் தம்பியே அண்ணனும் அவர் தான் வரணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் எங்கள் இதுதான் இந்த இடம் ஃபுல்லாக எல்லாருமே எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. மாதம் 1000 ரூபாவும் மகளிர் தொகை எல்லாமே, பஸ்ஸு ஃப்ரீ எல்லாமே எங்களுக்கு சலுகையாக இருக்குது. மகளிருக்கு ஒரு துணையாக நல்லா பண்ணுறாரு. அவர் தான் வரணும். அடுத்த வாட்டி அவர் தான் இருக்கணும். போன ஆட்சியோட இந்த ஆட்சியில் எவ்வளோ பிரபாகர் அண்ணன் வந்து எவ்வளோ தெருவுக்கு செஞ்சுருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. மிஷின் கொடுத்துருக்காங்க, பிள்ளைக்கு காலேஜ் ஷீட் கொடுத்துருக்காங்க, எல்லாம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த ஆட்சி வரணுன்ட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்களுக்காக பிரபாகர் தம்பி நிறையா உதவி செய்கிறாரு. மீண்டும் ஒரு தான் வரணும். முக.ஸ்டாலின் தான் வரணும். எந்த ஒரு விஷயம்னாலும் கூப்பிட்ட உடனே வந்துடுவார். என்ன இந்த மழை காலத்தில் தண்ணியாக வடிஞ்சிட்டு இருந்தது, எல்லாத்தையும் ஃபோன் பண்ண உடனே எல்லா ஏரியாவுக்கும் தண்ணி வராத மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். சின்ன பையனாக இருந்தாலும் எல்லா விஷயமும் நல்லா பண்ணுற மனுஷன் அவர். அனுபவத்தில் சின்ன வயசாக இருந்தாலும் நல்லா மக்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு கேட்ட நேரத்துக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி. ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை, நாங்கள் அந்த பகுதியில் இருக்கோம். எங்களுக்கு மழை வெள்ளம் ஆற்றுல மழை வெள்ளம் வந்த சமயம் கூட எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடும் போட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணார் எம்எல்ஏ. இந்த வாட்டியும் அவரை தான் நாங்கள் வர வைக்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையெல்லாம் அவர் ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு.